வணக்கம் சிஎன்ஐ. ஸோ இந்த ரீஜனல் மேலா ஈவெண்ட்டுக்காக என்னை சீஃப் கெஸ்ட்டாக அழைத்த சிஎன்ஐ ரீஜனல் டைரக்டர் சாருக்கும், சிஎன்ஐ 3 சாப்டர்ஸ் டைனமிக், க்ரீன் சிட்டி அண்ட் கேலக்ஸி, இந்த 3 மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வார்ம் வெல்கம் டு த விசிட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் இருக்கிற நிறையா நபர்களை விட நான் வெரி யங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோரமில் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் என்னோட இன்சைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சிஎன்ஐ. ஸோ திஸ் டாக் வில் பி a bilingual talk, so half English and half Tamil. So I hope all of you are okay with that. Thank you. So now இப்போ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு question. So how many of you are proud to be in the construction industry? How many of you are proud to be in the construction industry? And raise your hand. ஸோ நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னோடய பணியை, என்னோடய வேலையை நான் இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன், நான் வளர்ந்துட்டுருக்கிறேன். ஐ எம் ப்ரவுட் டு பி இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஐ எம் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் பிலீவிங் யூ? கேன் raise your hand. ஸோ எதுக்காக நான் அந்த கொஸ்டினை கேட்குறேன்னா, ஐ எம் ஆல்சோ a proud professional in the construction industry. So all of us are in the same platform. So one round of applause to all of you. And so பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம், just as a small gesture. ஸோ இன்றைக்கி என்னோடய டாக் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் அன் ஆர்கிடெக்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் நான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் அ ஃபோரம். ஸோ வாட் இஸ் அ ஃபோரம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மதன்ராஜ் சார் சொன்னாங்க, சுரேஷ் சார் கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோரம்னா என்னென்னா, இட் இஸ் அபவுட் யாருக்கு வளர்ச்சி அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ, யாருக்கு டெவலப்மெண்ட், க்ரோத், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு காமனான எண்ணம் இருக்கோ, அவங்க தான் ஒரு ஃபோரம்குள்ளே வருவாங்க. யார் தங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே நான் என்னோடய பவுண்ட்ரிஸை ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சதெல்லாம் நான் ஒரு ட்ரை கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறதான் ஒரு ஃபோரம்க்கு வருவாங்க. ஸோ ஆல் தீஸ் லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிறப்ப, அந்த லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிற ஒரு ஃபோரம்குள்ளே நம்ம அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஹெல்த்தி ஃபயர். ஸோ டு யூ அக்ரி? எஸ். ரதர் தென் ரேண்டமாக மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும், ஒரு ஹெல்த்தி ஃபயர் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளே கொஞ்சம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ கிவ் யூர் பெஸ்ட், கிவ் யூர் பெஸ்ட், கிவ் யூர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸோ த காமன் எலிமெண்ட் என்னென்னா, அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஜென்யூன்லி ஃபீல் நீங்கள் 3 இயர்ஸுக்கு முன்னாடியோ 2 இயர்ஸுக்கு முன்னாடியோ அல்லது 1 இயருக்கு முன்னாடியோ இந்த ஃபோரம்க்கு வந்ததுக்கும் இப்போக்கும் ஐ சி அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மீ, ஆர் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் பெட்டராக இருக்குது, உங்கள் பங்க்சுவாலிட்டி பெட்டராக இருக்குது, உங்கள் கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்குது, உங்களோட அப்ரோச் டு பீப்புள் பெட்டராக இருக்குது, யுவர் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்ஸ் இஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு ஐ ஹோப் மெனி ஆஃப் யூ would have received this response. I hope many of you would have received this response. Yes? Yes. Thanks. Because forum oda nokame adhaan, to push you out of your comfort zone in a very positive way. அதுதான் இங்கே நான் மெயினாக ஃபோரமில் பார்க்குறது. அண்ட் தென் மெயின்லி ஃபோரமில் அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ், அப்பார்ட் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் அபவுட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், நியூ பீப்புள், நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ ரிலேஷன்ஷிப்ஸ், நியூ நாலேஜ், நியூ எக்ஸ்போஜர், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ் மாடல் தான் இந்த ஃபோரம். ஸோ ஒருத்தவங்களும் தங்களோட வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க, இன்னும் ஒரு அலைட் டொமைன் ஆர் மற்ற டொமைன் பற்றி தெரிஞ்சுக்கிறதான டைம் இல்லை, அதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை, அதுக்கான ரிசோர்ஸ் இல்லை. பட் ஃபோரம் இஸ் சச் எ வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி பவர்ஃபுல் மாடல், because you spend only 1 to 2 hours per week actively. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் the connections and the conversations continue. ஸோ பேசிக்கலி என்னென்னா, சார் சொன்னாங்க ரெஃபரல், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே ஃபோரமில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, இட் இஸ் அபவுட் த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நம்மளோட ஆக்டிவ் பிஸ்னஸ் ஹவர்ஸில் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. பட் when we commit ourselves to a forum,
I agree that I will share my knowledge, I'll take a few ideas. So it's about the cross pollination which makes all the magic. அந்த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ் தான் இந்த ஃபோரமோட பிரதானமான இதுவே. இதில் சார் சொன்னாங்க அபவுட் ரெஃபரல் கன்வர்ஷன் பிஸ்னஸ் எல்லாமே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒன்லி, பட் இந்தியாவில் இட் இஸ் அ சென்டிமெண்டல் இண்டஸ்ட்ரி. லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ், லாட் ஆஃப் எமோஷன்ஸ், இது எல்லாமே அடங்கியிருக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் எல்லாத்துக்குமே ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தி எண்ட் நல்ல நாள், நல்ல நேரம், இது எல்லாமே ஆஸ்பிஷியஸ் டைம், எவ்ரி திங் இஸ் இன்வால்வ். பட் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கோ வேறு ஒரு பொருள் வாங்குறதுக்கோ ஸோ மச் நம்ம பார்க்குறது கிடையாது. பிகாஸ் ஹார்ட் ஏர்ன்ட் மணி, லைஃப் டைம் ட்ரீம், எமோஷன்ஸ், ஆல் தீஸ் கோ இன் டு இட். ஸோ இதில் மெயின் திங் என்னென்னா, ரேண்டம்லி இப்போ முன்ன பின்னே தெரியாதவங்கள்ட்ட பிஸ்னஸ் எடுக்கிறப்போ வந்து ஒரு ஃபியர் இருக்கும், ஆர் ஒரு ஓனர்ஷிப் இருக்காது. பட் when the forum comes, there is a principle called as a 3C principle. 3C principle என்னன்னா connection, conversation and conversion. So the first step is the connection which the forum gives, and the next thing is connection க்கு அப்புறமா conversation. forum gives a very simple platform. ஸோ ரிசர்வ்டாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஃபியரை கொஞ்சம் தளர்த்துட்டு பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஃபோரம் எஃபர்ட்லெஸ்லி ப்ரொவைட்ஸ். அண்ட் தென் ஆஃப்டர் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் ஹேப்பன், அதுக்கப்புறம் தான் கன்வர்ஷன் நடக்குது. பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் விச் பீப்புள் டூ இஸ், ஒரு கனெக்ஷனே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் பண்ணி ஒரு கன்வர்ஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 3C இந்த ஆர்டர் என்னென்னா கனெக்ஷன், கான்வர்சேஷன், கன்வர்ஷன். பட் வென் யூ ஃப்ளிப் திஸ், இட் வில் பேக்ஃபயர். பட் த ஃபோரம் டீச்சஸ் திஸ் பிரின்சிபல் இன் அ வெரி வெரி ஹெல்தி வே. So one round of appreciation to the forum for having such good values, and particularly for a construction network, construction industry க்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஃபோரம் வைக்கிறது, and then the allied industries, banking and chits and event management, இது எல்லாமே supported industries எல்லாம் ஃபோரம் வைக்கிறது, it is a very nice thing, and it is very nice that it is running in a very successful manner throughout the country with such aspiring and energetic young professionals. ஸோ இதில் மெயின் திங் என்னென்னா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஃபிலாசபர். ஹீ சேஸ் அ கான்செப்ட் ஃபிலாசபி. அவர் என்ன சொல்வார்னா, இஃப் ஐ ஹேவ் ஒன் ஆப்பிள் அண்ட் இஃப் யூ ஹேவ் ஒன் ஆப்பிள் அண்ட் இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச் வி ஹேவ் ஒன் ஆப்பிள் ஈச். பட் இஃப் ஐ ஹேவ் ஒன் ஐடியா அண்ட் இஃப் யூ ஹேவ் ஒன் ஐடியா அண்ட் வென் வி எக்ஸ்சேஞ்ச் வி ஹேவ் டூ ஐடியாஸ் ஈச், விச் மீன்ஸ் ஐடியா எக்ஸ்சேஞ்ச் பண்ண வி கேதர் மல்டிபிள் ஐடியாஸ். இட் இஸ் நாட் லைக் அ ஃபிசிக்கல் ப்ராடக்ட், இட் இஸ் அன் இன்டெலெக்சுவல் நாலேஜ். ஸோ ஐடியாஸ் பெருக தான் our ஓவரால் மெச்சூரிட்டி, our ஓவரால் பிஹேவியர், ஓவரால் நாலேஜ், இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆக become a better person, a better decision maker, and finally a better person in professional life. So that is the compound effect which is happening layer by layer with all these things with the forum. So next thing, one of the most important things about CNI what I find is, லாஸ்ட் மீட்டிங்கில் இங்கே என்னை அழைக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு நண்பர் மட்டும்தான், கேசவன் மட்டும்தான். இன்றைக்கி நான் உரிமையாக பேசுகிறதுக்கு 10 நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் our Kesavan, and then our director, and then Satyaraj, we have already exchanged some business, and then AV Solutions Vijaykumar sir, we have exchanged multiple details. அதுக்கப்புறமா சார் கிட்ட சில இன்கொயரிஸ் த்ரூ அதர் கான்ட்ராக்டர்ஸ், and then few other people also I have started interacting, which means ஒரு கெஸ்ட்டாக ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் வந்து எனக்கே வந்து CNI has given a good friendship and good relationships. அப்போனா if you are an active member and if you participate properly, imagine the amount of relationships, support and exposure which a forum can give. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான். அண்ட் தென் ஒரு ஃபோரமில் ஜாயின் பண்ணுறவங்க என்னென்னா, why can you depend a person in a forum than a random person? என்னென்னா, கடலில் ஒரு முத்து எடுக்கிறதுக்கும் 100 முத்து இருக்கிறது ஒரு முத்து எடுக்கிறதுக்கும் there's a lot of difference. இப்போ இதில் என்னென்னா, ஒரு மெம்பரில் ஒரு ஃபோரம் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுக்குற ப்ராமிஸ் என்னென்னா, இந்த ஃபோரமோட பேரை நான் கெடுக்க மாட்டேன், என்னோட கம்பெனி நேமை நான் கெடுக்க மாட்டேன், என்னை ரெஃபர் பண்ணவங்கள நான் அவங்க பேரை நான் கெடுக்க மாட்டேன், யாருக்கும் நான் பேரை கொடுக்க மாட்டேன், எனக்கும் என்னை ரெஃபர் பண்ணவங்களுக்கும் நான் ஒரு நல்ல நேமை ஏர்ன் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அன்செட் ப்ராமிஸை தான் ஒரு ஃபோரம் மெம்பர் இன்னொரு நியூ என்கொயரி பர்சனோ ஒரு நியூ ப்ராஸ்பெக்டோ நியூ கிளைண்ட்கிட்டோ கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் வை இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபோரமில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனில் தான் இப்போ ஆல் யங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே என்னென்னா, முன்னாடி தான் வந்து
வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு இருப்பாங்க, நான் வீடு கட்ட போகிறேன், நான் எனக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், எனக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வேணும், எனக்கு ஒரு ஸ்டீல் சப்ளையர் வேணும், எனக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வி ஆஸ்க் வேர்ட் ஆஃப் மவுத். பட் இப்போ ப்ரெசென்ட் கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம சர்க்கிளில் யார் ஃபோரம் இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரிலையபிள் ப்ரொஃபஷனல் யாருங்கிறத கேட்குற கல்ச்சர் வந்துருச்சு. பிகாஸ் ரிலையபிலிட்டி இஸ் ஒன் மோர் டேர்ம் ஃபார் அ ஃபோரம் மெம்பர் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து அ ஃபோரம் இஸ் செட். ஸோ the forum helps the forum member and the forum member contributes to the forum. So it is a ripple effect. Next, my journey என்னை பற்றி ஸோ கிறிஸ்பாக ஃபோரம் பற்றி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் introduced, I am Karthik and I am a practicing architect in Tiruchirappalli. I have gained professional experience in Bangalore. ஸோ எங்களோட டிசைன் ஃபிலாசபி என்னென்னா, சூரிய பகவான் அண்ட் வாயு பகவான் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், மேக்ஸிமம் ஆஃப் நேச்சுரல் லைட் அண்ட் விண்ட் உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். எனி டைட் பிளாட்டாக இருந்தாலுமே கூட பகல் டைமில் நேச்சுரல் லைட்டோட அந்த வெளிச்சம் இருக்கணும். பிகாஸ் இயற்கை அண்ட் ரிசோர்ஸஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஜஸ்ட் ஃபார் த க்ரீமி லேயர் ஆஃப் சொசைட்டி. ஸோ வித் பேஸ்ட் ஆன் பட்ஜெட்ஸ் ஒருத்தவங்களால் மார்பிள் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஒருத்தவங்களால் கிரானைட் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஒருத்தவங்களால் வீடு ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் ஏர் கண்டிஷனிங் அஃபோர்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் விதின் எனி கிவன் பிளாட் ஆன் அ சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் தென் வெல்பீயிங் பெர்ஸ்பெக்டிவ், சூரிய பகவான் அண்ட் வாயு பகவான் பேஸ்ட் ஆர்கிடெக்சருங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான கொள்கையில் தான் வி ஹவ் லேட் த ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் ஃபார் ஆர் ப்ராக்டிஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆர் ப்ராக்டிஸ். செகண்ட் திங், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணப்போ என்னென்னா, வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ரொஃபஷ்னல் அண்ட் மாரல் எத்திக்ஸ், அந்த அடிப்படையில் தான் வந்து ஐ ஹவ் ட்ரெயின்ட் இன் அ ஃபர்ம் கால் கொலாஜ் ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோ. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் ஃபிலாசபி அண்ட் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இந்த ரெண்டையும் ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு தான் இந்த ப்ராக்டிஸ் ரன் பண்ணுறோம். This is about our practice. And in recent years, after shifting from a metro city to a non-metro city, multiple projects நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். இதில் என்னென்னா, ஐ ஃபவுண்ட் அ லாட் ஆஃப் கேப் அண்ட் டிஸ்கனெக்ட். என்னென்னா, சொசைட்டிக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கும் தேர் இஸ் அ லாட் ஆஃப் கேப், தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஸ்கனெக்ட். அதுக்கு காரணம் என்னென்னா, பப்ளிக் மத்தியில் ஒரு ஃபியர். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம தெரியாதவங்கள்ட்ட மாட்டிடுவோமோ, அல்லது நம்ம ஃபுல்லாக விவரம் தெரியாமல் நம்ம மாட்டிட்டோன்னா will I lose lot of money, will I lose my peace, இது எல்லாமே. ஸோ மெயின் திங் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, ஆஃப்டர் ரிட்டர்னிங் பேக் வி ஹேட் குட் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், பட் ஒரு டீம் வந்து எனக்கு கரெக்டாக அமையலை. ஸோ அதை நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 3 years ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, இதை ஆர்கிடெக்ட் கண் வழியாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஐ ஷுட் லுக் அட் ஃப்ரம் த அதர் லென்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரு ஆர்கிடெக்டை ஒரு காமன் மேன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு கிளையண்ட் எப்படி பார்க்குறாங்க, ஒரு கன்சல்டன்ட் எப்படி பார்க்குறாங்க, சொசைட்டியில் எனி அதர் பர்சன் எப்படி பார்க்குறாங்க. ஸோ இந்த பிறர் கண் வழியாகவும் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து தான் ஆர்கிசாஸ்திரா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வி ஹவ் ஸ்டார்டட் ஷேரிங் அவேர்னஸ் அண்ட் வீடியோஸ் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் டீகோடிங் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் மெயின் திங் நெக்ஸ்ட் நான் இப்போ ஐம் கெட்டிங் இன் டு த டாபிக் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் மை இன்சைட்ஸ். ஸோ இப்போ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் த மூவி பொன்னியின் செல்வன்? கை தூக்கலாம். பொன்னியின் செல்வன், அதில் வந்தியத்தேவன் ஒரு கேரக்டர். ஹவு மெனி ஆஃப் யூ லைக் தட் கேரக்டர்? ஓகே, ஃபைன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் இந்த வந்தியத்தேவன் அப்படிங்கிற கேரக்டர் தான் எல்லா கேரக்டர்ஸையும் மீட் பண்ணுற ஒரு கேரக்டர், எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் அந்த படத்தில். ஸோ ஈவன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இது ரியாலிட்டி என்னென்னா, architect and the contractor are the two people who are involved in working with most of the professionals in the construction industry. So ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் வந்து ஒரு ஃப்ளோரிங் கான்ட்ராக்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது, அதுக்கான தேவையும் இருக்காது. ஒரு ஃபேப்ரிகேட்டர் வந்து ஒரு கார்பெண்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான தேவையும் இருக்காது. பட் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட், பீங் அ சீஃப் டைரக்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட், we have to be in association with most of the agencies involved in the project. ஸோ அப்போ என்னென்னா, we get an opportunity to see a larger picture. ஒரு லார்ஜர் பிக்சர்லேருந்து இந்த என்டையர் சிஸ்டம் எப்படி இயங்குது, வாட் ஆர் த ஃப்ளாஸ், வாட் ஆல் ஆர் த மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் சைட்ஸ் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணி வந்திருக்கேன். ஸோ in my opinion, I have a small slice of knowledge through the small lens which I am working in the city. We are working with entrepreneurs, working professionals, doctors mainly, and then young and aspiring couples. So
the problems faced by the society என்னென்ன I did a ground research like sir சொன்ன மாதிரி 1 month how he spent time அந்த மாதிரி is after seeing multiple problems நான் என்ன பிளான் பண்ணோன்னா ஓகே let us get to the ground, get our hands dirty and find out the actual problem, ரியல் ப்ராப்ளம் தான் என்ன, அட்லீஸ்ட் நம்மளுக்கு கண்ணுக்கு படுறது என்ன அப்படின்னு பார்த்தப்ப ஃபஸ்ட் திங் என்னென்னா நான் மெட்ரோ சிட்டி most of the clients are not having a happy construction experience. ஒரு ஹாப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸே நடக்க மாட்டேங்குது. கட்டட வேலை எடுத்தாலே பயம், கட்டட வேலை எடுத்தாலே பதட்டம், முடிஞ்ச அளவு தள்ளி போடலாமா, வேறு வழி இல்லாமல் ஆரம்பிக்கலாமா, அல்லது யார்ட்டாவது கொடுத்து அந்த என்டையர் ப்ராசஸில் நம்ம ஏமாந்துருவோம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஒன் டைம் ரீட்டைல் பிஸ்னஸ், இட் இஸ் அ தொடர்ந்த ப்ராசஸ். ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ 2.5 இயர்ஸோ இது தொடர்ந்த ப்ராசஸ். ஸோ அந்த 2.5 இயர்ஸில் ஒரு ஹாப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க லைஃப் டைம்லேயே ஒரு வேர்ஸ்ட் டைமாக தான் அமைஞ்சிடும். So the first thing is a happy construction experience is not existing in many situations. Second thing என்னன்னா ஒரு கிளையண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு அன்டிஸ்டர்ப்ட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இஸ் நாட் கிவன். ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு அன்டிஸ்டர்ப்ட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அமைய மாட்டேங்குது. பிகாஸ் எந்த வேலை எடுத்தாலும் நான் வந்து தான் இந்த வேலையை நடக்கணும், நான் இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும், என் டோட்டலி நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்ஸ் ஈவெண்ட்ஸ் மேரேஜஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே என்னால் கலந்துக்க முடியல. என்னோட ஒட்டுமொத்த எனர்ஜியுமே என்னோடய வீடோ என்னோடய ஆஃபீஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி தான் நான் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அங்கே செயல்படலாம், அங்கே வேலை நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகுது அப்படிங்கிற அந்த ஒரு அன்டிஸ்டர்ப்ட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இல்லை. அண்ட் த நெக்ஸ்ட் திங் என்னென்னா ஸோ மெனி கிளைண்ட்ஸுக்கு என்னென்னா பீப்புள் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வாட் தே ஃபைண்ட் மெயின்லி சில கான்ட்ராக்டர்ஸ் ஆர் ஃபியூ பீப்புள் என்னென்னா கன்சல்டன்ட்ஸ் ஒரு கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட வேவ்லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே வந்து சர்டன் நார்ம்ஸ்குள்ளே அவங்கக்கிட்டவே மாட்டு நம்பர் ஆகிடுது. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு ஆல்டர் எனி திங், வி ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் எனி திங், எங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அதில் ஃபுல்லி இட் இஸ் நாட் மெட். ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆஃப்டர் தட் ஒரு சர்டன் காம்ப்ரமைஸோடு தான் நாங்கள் வெளியே வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் திங் என்னென்னா மெனி கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் சப் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட வந்து அந்த ஓனர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் இல்லை. ஸோ அதாவது ஒரு ஒர்க் எடுத்தால் அது என்னோடய வேலை, ஐயோ அது தப்பாக போதே அப்படின்னு அந்த ஐயோ மொமெண்ட் இஸ் நாட் கம்மிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர் எப்போவுமே இருக்குது. ஸோ இது இப்போ நான் மெயினாக என்ன பார்க்குறேன்னா இஃப் வி ஆர் ஷேப்பிங் அ பில்டிங், ஐ எம் நாட் ஷேப்பிங் மை பில்டிங் அலோன். நான் என்னோட எதிர்காலத்தையும் சேர்த்து தான் செதுக்கிறேன். பிகாஸ் தட் பில்டிங் இஸ் கோயிங் டு டெவலப் த ஃபியூச்சர் ஃபார் மீ. இப்போ எனக்கு ஒரு பில்டிங்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க அவங்கவுங்க டொமைனில் என்ன ஒர்க் போகிறாங்களோ அவங்க ஒர்க் அவங்களோட ஃபியூச்சரை செதுக்க போகுது. So which means கண்ணுக்கு முன்னாடியே we are shaping our own future. So if we don't give our best, it is going to be a reverse. அதுதான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு சொல்லி தருது. ஸோ அண்ட் த ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா லாட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ் மீன்ஸ் டிசைனில் இருக்கிறது ரியாலிட்டியில் வரல, தட் இஸ் டிசப்பாயின்மெண்ட் நம்பர் 1. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியாக இல்லை, டிசப்பாயின்ட் நம்பர் 2. அண்ட் தென் பட்ஜெட் ஒன்று சொன்னாங்க, அது மீறி போயிடுச்சு, டிசப்பாயின்மெண்ட் நம்பர் 3. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் டைமுக்கு முடிக்கல, அதனால் ஃபேமிலியில் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால there is a disconnect between the construction industry and the public. So இப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா beyond our practice, beyond our daily work and professional career, let me do something to decode these things to help young architects, young professionals understand few things, how metro cityல certain things எப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க, ஒரு dispute free project எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான certain I am making videos and I have shared multiple talks and videos in multiple forums. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் விதவுட் ப்ராப்ளம்ஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, வி நீட் டு டெவலப் அ ஃபுல் ஆர்மி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ். எவ்ரி மெம்பர் இன் தி ஆர்மி ஹேஸ் டு பி வெரி வெரி எஃபிஷியன்ட் அண்ட் வெரி வெரி பெர்ஃபார்மிங். அப்போ தான் வந்து ஒரு 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 ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விதவுட் ப்ராப்ளம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா வி நீட் டு கிரியேட் அன் ஆர்மி ஆஃப் ஏ கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸ், of A class construction industry professionals. That is what I first found. ஏன்னா இப்போ டாப் 2 people இப்போ ஆர்கிடெக்டிங் கான்ட்ராக்டர் வந்து எவ்வளோ தான் எனர்ஜெட்டிக்காக இருந்தோம், ஒர்க் பண்ணுற சப் கான்ட்ராக்டர்ஸோட சப்போர்ட் இல்லை, அல்லது அவங்கள்ட்ட வந்து பெஸ்ட்டு நம்மளால் வாங்க முடியல, அல்லது எண்ட் ரிசல்ட் நம்ம மீட் பண்ண முடியலன்னா அல்டிமேட்லி த கேம் இஸ் நாட் அ வின். அல்டிமேட்லி த கிளையண்ட் இஸ் அ விக்டிம். நம்மளை நம்பி வந்த கிளையண்ட்டை நம்ம விக்டிம் ஆகக்கூடாது. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அக்ரி ஆன் தட். கிளையண்ட் சக்ஸஸ் இஸ் அவர் சக்ஸஸ். பிகாஸ் அட் தி எண்ட் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கலாம், பட் அல்டிமேட்லி we are a service provider. So when we say a service provider, a complete service has to be met. அதுதான் நான் பார்க்குற விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்டோரி என்னென்னா, நான் பெங்களூரில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து
my boss gives me a small work and then ஒரு 2 to 3 days time 2 to 3 days timeல வந்து I'm doing some work and then taking some breaks இதெல்லாமே நடக்குது, taking some references, again developing the idea, developing the 3D model of the buildings, இதெல்லாமே பண்ணுறோம். After 3 days அவர் கொடுத்த டைம் முடிகிறப்ப he comes to my seat, pulls a chair and சேரை என் பக்கத்தில் வச்சுட்டார், which means your time is over, time to answer me. ஸோ அப்போ நான் என் மாடல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எல்லாமே முடிச்சிட்டேன், அவர் அமைதியாக கேட்டே வர்றார். கேட்டு முடிச்சுட்டு அவர் கேட்ட ஒரு கொஸ்டின், அதுதான் என்னோடய கெரியரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மிங் கொஸ்டின். அவர் என்ன கேட்டார்னா, ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு கேட்டார். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின், அட் த சேம் டைம் இட்ஸ் அ வெரி டஃப் கொஸ்டின். நம்ம கரெக்டாக நம்மளோட ஃபுல்லஸ்ட் எஃபிஷியன்சியும் அவுட்புட்டும் கொடுத்துருந்தோம்னா இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின், இட்ஸ் அ வெரி ஈஸி ஆன்சர் டு சே எஸ். ஆனால் கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சரியாக பயன்படுத்தல, அல்லது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி பட் எண்ட் ரிசல்ட்டை மீட் பண்ணலன்னா த ஆன்சர் ஹேஸ் டு பி a genuine no. ஸோ ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு அன்றைக்கி அவர் கேட்ட கேள்வி எவ்ரி டைம் அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து எவ்ரி ஒர்க் நான் கொடுக்குறப்ப வந்து அந்த கேள்வி நானே என்னை கேட்க வச்சுச்சு. ஆர் யூ ஹாப்பி வித் திஸ்? ஒரு ஸ்மால் ரெயிலிங் டீட்டெயிலோ, ஒரு ஸ்மால் டேபிள் டீட்டெயிலோ, ஒரு ஸ்மால் லைட்டிங் டீட்டெயிலோ, ஆர் வெதர் இட்ஸ் அ ஃபுல் பில்டிங் ஆர் இட்ஸ் அ டெக்ஸ்சர் பெயிண்ட், அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து again and again and again tricked me to say, are you giving your best? You have more potential, you can do much better, but ஏன் சப்ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணுறீங்க? ஆர் யூ ஹாப்பி வித் திஸ்? ஸோ இந்த கேள்வி ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சு தான் ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் இன்னும் மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் என்னை நான் மல்டிபிள் லென்ஸ்லேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் தென் இதை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஐ எம் கனெக்டிங் ஆல் தீஸ் டாட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஃப்ரம் தி அதர் லென்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சொசைட்டி ஃப்ரம் தி அதர் லென்ஸ் என்னென்னா, we can be any XYZ, any award winning person, any celebrity, anyone, anything இருக்கலாம், but only one golden rule is client wants results, that's all. Clients want result, அதுக்காக தான் professionally we are being appointed. We can be any celebrity, we can be any public speaker, anything is okay, but client result achieve பண்ணலனா what is the point in we getting appointed and working as a full team? There is no purpose, purpose is defeated. So first thing is client want result, and then what the school teaches is a skill, a professional skill. Aதாவது it can be engineering, it can be architecture, it can be medicine, it can be fabrication, anything. But what the society demands is a service. ஸோ நம்மளோட ஸ்கில்லை வந்து ஒரு என்டையர் சர்வீஸாக பேக்கேஜ் பண்ணணும் as an entrepreneur in each construction category. ஸோ how we deliver the papers, how we present ourselves to the client, எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம், எப்படி நம்மளோட என்டையர் சிஸ்டமேட்டிக் செட்டப்ஸை வச்சுருக்கிறோம், ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் டு பி பேக்கேஜ் நீட்லி ஸோ தட் a skill has to be delivered as a service. Only then that converts as a profit, only then that business can be run as an individual model. So the client want result, skill to service. And the next thing is there are three triangular very important resources. So the first resource is time, second resource is space, third resource is money. இதை ட்ரையாங்கிளாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் ஐ ஹாவ் 100 square feet ஆஃப் ஏரியா ஆஃப் லேண்ட் அண்ட் தென் இஃப் ஐ ஹாவ் 100 rupees, இன் 1 year இந்த 100 rupees மதிப்பு குறைய போகுது, பட் இந்த 100 square feet ஆஃப் ஏரியாவோட மதிப்பு கூட போகுது, விச் மீன்ஸ் ஸ்பேஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் மணி. அப்போ என்னென்னா, சின்ஸ் வி ஆர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன், ஸ்பேஸ் எஃபிஷியன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். பிகாஸ் 100 rupees திரும்ப earn பண்ணலாம், பட் மாற்றி கட்டிடம் ஒரு 100 square feet ஆஃப் ஏரியா cannot be demolished and rebuilt. So space is very very important, and the same time time. ஒரு few monthsக்குள்ளே ஒரு டிஃபைன் ப்ராஜெக்டை முடிக்கலன்னா everyone will land in a loss. Client, contractors, subcontractors, everyone, architect, everyone will land in a loss. So I hope you are aware of these three resources, space, time and money. இதை வந்து கிளையண்ட் கல்வியாக பார்க்குறப்ப கிளையண்ட் சேஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பேஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட். இதை கிளையண்ட் கன்வழியாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் த சொசைட்டி டிமாண்ட்ஸ். அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங் வாட் த சொசைட்டி டிமாண்ட்ஸ் இஸ் ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப், த ரைட் ப்ரைஸ், த ரைட் டைம், த ரைட் குவாலிட்டி. இந்த 5R பிரின்சிபல் தான் சொசைட்டி டிமாண்ட்ஸ் ஃப்ரம் எனி சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் பர்டிகுலர்லி ஃப்ரம் அஸ். ஸோ வென் வி கிவ் அ ரைட் சர்வீஸ், ரைட் ஜாப், ரைட் பர்சன், ரைட் ஜாப், right quality, right price and right time, all the requirements are met. இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு கேட்குறீங்க எனி ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் it will fall under these 5 things.
இந்த 5 parameters இந்த 5 parameters fulfill only it is done. It is whether it is done by X or Y or Z, client want result in all these 5 parameters. இது நிறைய பேர் புரியாதனால தான் you might have done a right quality job but right timeல முடிக்காதனால that would have been a complaint. You would have given a right price but right qualityல பண்ணாதனால ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். Once we balance all these 5R principle, then we get into a category called no complaint strategy, no complaints. And then what client demands next is hard earned money. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் இன்றைக்கி ஒரு ஜுவல் பிடிக்கலன்னா உருக்கி திரும்ப செஞ்சிடலாம், ஒரு பென் வாங்குகிறோம் பிடிக்கலாம் ஓரமாக வச்சிடலாம், ஒரு காஸ்டியூம் சூட் ஆகலாம் அது ஓரமாக வச்சிடலாம். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப இட் கேனாட் பி சைட்லைன் ஆர் கெப்ட் இன் ஒன் கார்னர், இட் ஹேஸ் டு பி யூட்டிலைஸ்ட். ஸோ அப்போ hard earned money, it is an opportunity to make memories and happy expense. So client இதில் மெயினாக என்னென்னா that happy expense is missing. Many places happy expense is missing. Society wants us to do happy expenses. And then client says I don't want to fight and spoil my inner peace. I want my health is important. So 2 வருஷம் வந்து dispute பண்ணிகிட்டே இருந்தால் there is no point in building at all. And then I wanted, இப்போ லாஸ்ட்ல இங்கே தான் வரேன், I want a team of specialists who can work in collaboration and integration. So அங்கே தான் நம்ம வரோம். So we are a team of specialists. So when the client says no client wants to work with a mediocre person, every client wants to work with a specialist. அவங்க என்ன செக்மெண்ட் இருக்காங்களோ they want to work with a specialist. So அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டாக உருவாகிறது, and then how to collaborate and how to integrate these services, that is what the society demands. ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை பற்றி இருக்கிற நாலேஜும் தொழிலை பற்றி இருக்கிற நாலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் த தொழிலை பற்றி இருக்கிற நாலேஜ், ஹவு டு இன்டெகிரேட், ஹவு டு கொலாபரேட். பிகாஸ் ஏர்லியர் ஜென்ரேஷனில் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஏஜென்சிஸ். டுடே எங்கள் ஒரு ரெசிடென்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்தால் தேர் ஆர் 40 டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் இன்வால்வ், ஸ்டார்டிங் ஃப்ரம் சாயில் டெஸ்ட், சர்வே டெஸ்ட்லேருந்து ஃபைனல் பாலிஷிங் ஃபினிஷிங் வரைக்கும் 40 டிஃப்ரெண்ட் ஏஜென்சி ஆர் இன்வால்வ். ஸோ 40 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் தான் அந்த பில்டிங் ஒரு ஃபுல்ஃபில் ப்ராஜெக்டாக பண்ண முடியும். தட் இஸ் வாட் த சொசைட்டி டிமாண்ட்ஸ். பட் நான் ஒரு ஆர்கிடெக்ட் வந்து வெறும் டிசைன் மட்டும் நான் நல்லா பண்ணிவிட்டு மற்ற எக்ஸ்பர்ட்ஸை பற்றி நான் திங்க் பண்ணவே இல்லைனா இட் இஸ் நாட் அ வின்-வின் கேம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் மை ஐ த சொசைட்டி டிமாண்ட்ஸ். ஸோ டு டூ திஸ் நான் என்ன பிளான் பண்ணேன்னா 10 micro habits for macro results what we can implement as construction industry professionals. 10 micro habits for macro result. ஸோ மெயின் திங் என்னென்னா பி பங்க்சுவல். பங்க்சுவாலிட்டிக்கு எங்கள் முதல்ல 2 விஷயம் சொல்லுவார். ஒன் இஸ் அட்டெண்டிங் அ மீட்டிங் ஆன் டைம் and the next thing is delivering a detail on time. ஸோ பங்க்சுவாலிட்டிங்கிறது 2மே இருக்குது. நான் டைமுக்கு மட்டும் அட்டென்ட் பண்ணுறேன் பட் டீட்டெயில் சஃபிஷியன்ட் கரெக்டான டைம் டெலிவரியே பண்ணலாம், தட் இஸ் நாட் பங்க்சுவாலிட்டி அட் ஆல். இட் இஸ் ஒன்லி ஃபிசிக்கல் பங்க்சுவாலிட்டி. ஸோ when I'm telling about small micro habits. And second thing is be well dressed, be well prepared. As a construction industry work, it is an auspicious thing. So a client subconsciously or unconsciously expects us to be well presented. And then நம்ம கேரி பண்ணுற பேப்பர்ஸ், நம்ம கேரி பண்ணுற அக்ரிமெண்ட்ஸ், நம்ம கேரி பண்ணுற சாம்பிள்ஸ், இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணுங்கிறது தான் ஒரு கிளைண்டோட எக்ஸ்பெக்டேஷன். And the next thing is don't complain about anyone, any co-working team, anyone. Don't complain about anything, stick to your professional ethics. The fourth one is take full ownership. ஒரு தவறு இருந்தால் ஐயோ அது என்னோட வேலை, அது தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வழியும் இருக்கணும். At the end of every Saturday what I tell my contractors is in the week we have given our fullest அப்படின்ற அந்த பீஸோட, அந்த டயர்ட்னஸோடையும் அந்த பீஸோடையும் அந்த ஹாப்பினஸோடையும் தூங்கணும் அப்படின்றத நான் எங்களோட கான்ட்ராக்டர்ஸ்க்கு சொல்லுவேன். அண்ட் தென் எஸ் மீன்ஸ் எஸ், நோ மீன்ஸ் நோ. எடுக்கலான்னா எஸ்ன்னு சொல்லணும், எடுக்க முடியலன்னா நோன்னு சொல்லணும். ரெஸ்பெக்ட்ஃபுல் நோ இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் அ ஃபேக் எஸ். பிகாஸ் அந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட், அந்த ராங் ப்ராமிஸ் தான் ஸோ மெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சொசைட்டிக்கும் இருக்கிற டிஸ்கனெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ எஸ் மீன்ஸ் எஸ், நோ மீன்ஸ் நோ. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். நம்ம ஆரம்பிச்சு இன்னொரு வேலையை இன்னொருத்தவங்கள தயவுசெய்து முடிக்க விடக்கூடாது. நம்ம ஆரம்பித்ததை நம்ம தான் முடிக்கணும். இட் ஹேஸ் டு பி அவர் ப்ராடக்ட், இட் ஹேஸ் டு பி அவர் கிரியேஷன். அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஹாஃப் பேக்டாக எந்த வேலையும் நம்ம விட்டோம் அப்படின்னு நம்ம ப்ரொஃபைலில் எந்த ஒரு விஷயமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் அந்த ஒன் பிளாக் மார்க் வில் எரேஸ் ஆல் த ஒயிட் மார்க்ஸ், எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அண்ட் தென் லேசர் ஃபோக்கஸ் ஆன் த எண்ட் ரிசல்ட். வெதர் ஆர் டீம் மெம்பர்ஸ் ஆர் ஹெல்த் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைனா கூட கிளைண்ட் அல்டிமேட்லி வாண்ட்ஸ் ரிசல்ட். As a business owner, our concern for all these people should be there. But அங்கே ஒர்க் முடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ நம்ம அதை லேசர் ஃபோக்கஸ்டாக வைக்கணும். பிகாஸ் அல்டிமேட்லி we are a service provider. And the last thing is, the next thing is quality inspection. Quality inspection நான் சொன்ன அந்த கேள்வி, am I happy with this? அந்த கேள்வி எவ்ரி ஒர்க்கில் கேட்க ஆரம்பிக்கிறப்ப, am I happy with my dressing, am I happy with my papers, am I happy with my agreements, am I happy with the samples, am I happy with the correct bills, quantities, எல்லாமே பண்ணுறப்ப we become the first quality inspector for us.
ஸோ இன்னொருத்தவங்க நம்ம கொஸ்டின் மிஸ்டேக்கை ஸ்பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி we take the responsibility of standing aside and looking from other person's perspective on our mistakes. And the next thing is timely response and communication. நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய சப்கான்ட்ராக்டர்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட அவர் நல்லா பண்ணுவாருங்க, பட் ஆனால் டைம்லி ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. கால் எடுத்தால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்டால் பதிலே வராது. ஸோ ஒரு ஓப்பன் லூப்பாக விடக்கூடாது. பர்டிகுலர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒரு கொஸ்டின் கேட்டால் அந்த பதிலாக முடிக்கணும். அப்போ தான் இட் இஸ் அ டைம்லி ரெஸ்பான்ஸ், த கம்யூனிகேஷன் இஸ் கரெக்ட். அதர்வைஸ் even though we are good, even though we are talented, we will miss the opportunity. That is what I have seen, and particularly for those reasons we have rejected a few people because badile vara maatengudhu. There is no point in waiting, time is running. As a director we have to run the entire show, and then have an open mind and a learning mindset. Open mind and learning mindset இருக்கிறப்ப ஒரு கிளையண்ட்டை நம்ம 6 months முன்னாடி பார்க்குறதுக்கும் அப்புறம் பார்க்குறதுக்கும் they will see a progressive transformation. இப்போ சத்யராஜ் இருக்காரு, இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னா, சத்யராஜ் லாஸ்ட் 6 months முன்னாடி பார்த்ததுக்கு இப்போயும் நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. ஸோ we should have something for the client to look up to. We should exceed their expectations. ஸோ அவங்க பங்க்சுவலாகவே நம்ம வரமாட்டோம்னு நினைப்போம், அப்போ நம்ம பங்க்சுவலாக வரணும். வெறும் கேட வருவோம்னு நினைப்போம், நம்ம கரெக்டான அக்ரிமெண்ட்ஸ் பேப்பர்ஸோட அப்படி சிஸ்டமேட்டிக்காக நம்ம அவங்கள மீட் பண்ணோம். நம்ம கையில் எதுவுமே இருக்காதுன்னு நினைப்போம், நம்மளுக்கு தேவையான கேல்குலேட்டர், பேப்பர், பென், எவ்ரி திங் வி ஷுட் கேரி. இன் சம் வே ஆர் தி அதர் வி எக்ஸீட் தர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ தே லுக் அப் டு அஸ். அப்போ நம்ம கிளைண்ட் எப்படி பார்ப்பாங்க, கிளைண்ட் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா if we don't exceed their expectations, we are losing the opportunity to someone else in our own domain and industry. So all these things தான் இப்போ நான் பார்த்த small micro habits apart from the technical knowledge which can give macro results. And the finishing, let me connect the dots, and since time is short, என்னன்னா the first thing is start looking from the other lens. இப்போ மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா take the time out, spend at least 2 or 3 days இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் எங்கேருந்து யார் கண் வழியாக பார்த்தா இது தவறாக தெரியுது. பிகாஸ் நம்ம பார்வை ஒரு பார்வை மட்டும்தான், இன்னொருத்தவங்க மல்டிபிள் லென்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் விச் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஹவு கேன் ஐ இம்ப்ரூவைஸ் ஆல் தீஸ் திங்ஸ்? இஸ் இட் ஜென்யூன்லி அன் எரர்? இஸ் இட் ஜென்யூன்லி அ மிஸ்டேக்? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் am I happy with this? அந்த கொஸ்டின். அண்ட் த தேர்ட் திங் இஸ் கேன் ஐ டூ பெட்டர் தேன் திஸ்? இந்த மைக்ரோ ஹேபிட்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்மால் இன்டர்னல் ஷிஃப்ட்ஸ் வில் ஹேப்பன் விச் யூ வில் ஈவன் நாட் இமேஜின் பிகாஸ் இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. 3 years முன்னாடி I was not a speaker, I was making videos, but now it has come. So the final thing is learn, upgrade, implement, repeat, learn, upgrade, implement, repeat, and then it keeps on going, because as a construction professional it is our responsibility to sustain our business. நம்ம business தக்க வச்சுக்க வேண்டியது our responsibility, and our client success is our success. கிளைண்ட்டை ஜெயிக்க வச்சு அது வழியாக ஜெயிக்கணும். ஸோ ஒரு கிளைண்ட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை முடிக்காமல் நான் இது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறதுல there is no real success to it. It can be only a digital thing but not a heartfelt emotional success. So let us win by making our clients win, and at the end of every year what I suggest many young professionals என்னன்னா 10 lakhs additional turnover பண்ணியிருக்கோமா, that is important. But beyond that 10 new learnings, 10 new relationships, genuinely good relationships, and 10 new implementations and 10 new results. This is what I would suggest for an overall growth, financial mattu illama as an overall professional and a person in total sense. So let this end be the beginning of something amazing and outstanding, and thank you very much CNA for giving me this opportunity and sharing my insights. I'm really honored, I really feel honored, and it's a big privilege for me for giving me such a forum and a platform to share my ideas. Thank you. Thank you, sir.